ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து வெண்டைக்காயை எடுத்து கழுவிட்டு இந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் வர அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி ஒரு வடை சட்டியில் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த சமயத்தில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும். அப்புறம் இங்கே சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுக்கணும். பூண்டு ஒரு 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கணுங்க. இல்லை முழுசாக உரித்து வச்சுக்கணும். தக்காளி 4 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வெண்டைக்காயை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுக்கணுங்க. இப்போ வந்து உரித்து வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றாவே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துடலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் தக்காளி நல்லா கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அது கூடயே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். மசாலாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாங்க. அது அப்படியே ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி புளிக்குழம்பு வைப்பாங்க. இது வந்து ரொம்பவும் சிம்பிளான மெத்தடு. அது திருப்பி எடுத்துகிட்டு அதை கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு இதெல்லாம் வந்து அந்த காயோட மிக்ஸ் ஆகி வெந்திருக்கும். அந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு தேவையான தண்ணியோட 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை வந்து அப்படியே கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு மூடி டிஸ்டர்ப் பண்ணாமல் கொதிக்க வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஒரு கம்மி ஆளுங்க அப்படின்னா இப்படியே விட்டுறலாங்க. சப்போஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஒரு மூடி தேங்காயும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வறுத்து பேஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்படி சேர்த்தோன்னா குழம்போட குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டை இன்னுமே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை அப்படியே விட்டுறலாம். நான் சேர்த்துட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட்டம் அதிகம், அதனால் நான் வந்து தேங்காயமும் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் புளிக்குழம்பு எப்படி இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.